ஓகே, என்ன படிங்க? லெசன் டைட்டில் என்ன? Our body parts. வெரி குட். பாடி பார்ட்ஸ்னா என்ன? Body partsனா பாடிக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ். ஓகே, உள்ள வெளில இருக்கிறது எல்லாமே தான். ஓகேவா? பாடி பார்ட்ஸ்னா உடல் உறுப்புகள். உடல் உறுப்புகள். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதை படிங்க. Analytical. Place your hand on your chest. Can you feel something beating? Place a hand on your chest. Can you feel something beating? ரைட் ஹேண்டர் லெஃப்ட் சைடுல வையா. ஆமா. என்ன கேக்குது? ஹார்ட் டப்பு டப்புன்னு. ஹார்ட் பீட். ஓகே, இதய துடிப்பு. செகண்ட் படிங்க. What happens to the food that we eat? What happens to the food that we eat? என்ன ஆகும் ஃபுட் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள போவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள போவோம். உள்ள போய் என்ன ஆகும்? உள்ள போய் என்ன ஆகும்? என்ன ஆகும்? உள்ள போய் டைஜஸ்ட் ஆகும். செமிக்கும்ல. சாப்பாடு அப்படியே இருக்கணுமா? டைஜஸ்ட்னா என்னது? டைஜஸ்ட் ஆகி நல்ல பொருள் எல்லாம் பிளட் நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து நம்ம ஆயா வெளில வந்துடும். சரியா? ஓகே. தேர்ட் படிங்க. டேக் அ டீப் பிரெத். டீப் பிரெத்னா என்னது? மூச்சை நல்லா இழுத்து விட்டுருது. டு யூ ஃபீல் த செஸ்ட் மூவிங்? மூச்சு இழுக்கும் போது இதாகுதா, மூவ் ஆகுதா உன் செஸ்ட்டு? மூச்சை இழு, நல்லா இழு. மூச்சை இழுக்கும் போது செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது? ஏன்னா ஹார்ட் வந்து என்ன ஆகும்? லங்ஸ் வந்து ஹார்ட்ன்ட்டேன், லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே. டு யூ ஃபீல் த செஸ்ட் மூவிங் வென் யூ பிரெத் இன் டீப்லி? ஓகே, லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். திரும்ப மூச்சு விடும் போது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். சரியா? சுருங்கும். ஓகே. அடுத்தது லேர்னிங் அவுட்கம்ஸ். இந்த லெசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஒன்றுனா படி. த லேர்னர். லேர்னர் யாரு? Learns about our body. வெரி குட். Learns about the organ and the organ system. ஆர்கன்னா என்னது? ஆர்கன்னா அடுத்து உடல் உறுப்புகள் தான். சரியா? ஐ, ஓகே, ஹார்ட், லங்ஸ், கிட்னி, இதெல்லாம் என்னது? ஸ்கின்னு, எல்லாம் ஆர்கான்ஸ். ஓகே. Learns about the importance of exercise. வெரி குட். ஓகே. எக்ஸசைஸ்னா என்னது? காலையில பண்றோம் என்னது? Exercise. உடல் பயிற்சி. சரியா? எக்ஸசைஸ். எதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்? நம்ம ஸ்ட்ரென்த் ஆவறதுக்கு, ஒல்லி ஆவறதுக்கு. ஒல்லி ஆகிறதுக்கு இல்லடா. ஓகே. நம்ம பாடி எல்லாம் வந்து எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து வேலை கொடுக்கணும் டெய்லியும். சரியா? இப்போ சைக்கிள் நீ ரொம்ப நாள் ஓட்டாமே வச்சிருந்தா என்ன ஆகும்? உடைஞ்சிரும். உடையாது. ரொம்ப நாள் ஓட்டாம வச்சிருந்தா ரொம்ப நாள் கழிச்சு நீ எடுத்தனா என்ன எப்படி இருக்கும்? ரொம்ப வந்து ஃபிளெக்சிபிளா இருக்காது. ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இல்லை ஸ்ட்ரக் ஆகும். புரியுதா? இப்போ கார் ரொம்ப நாள் ஓட்டாம வச்சிருந்தா என்ன ஆகும்? பேட்டரி ட்ரெயின் ஆகிடும், இல்லை ஸ்டார்ட் ஆகாது. புரியுதா? இப்போ ஊருக்கு வந்துட்டு அங்கே போய் காரை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாதுல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆர்கான்ஸு, நம்ம பாடி பார்ட்ஸ்லாம் எப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் எல்லா பார்ட்ஸுக்குமே. புரியுதா? அப்போ தான் அது வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். நம்ம ரொம்ப நாள் ரெஸ்ட்டில் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அது பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. நமக்கு தேவைப்படும் போது இப்போ நல்லா ரன்னிங்லாம் போகல, திடீர்னு நீ ஓடினா என்ன ஆகும்? மயக்கம் வந்துடும். புரியுதா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம எப்போவுமே வாமா நம்ம பாடியை வந்து ஒரு கண்டிஷனில் வச்சுட்டே இருக்கணும். இப்போ வண்டிலாம் இருக்கலாமா? வண்டி 2 வீலர் வச்சுருக்கால, அதெல்லாம் சர்வீஸ் பண்ணாமல், ஒழுங்காக பார்த்துக்காம, துடைக்காமல், அடிக்கடி அந்த ஆயிலெலாம் மாற்றாமல் வச்சுருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் ஒழுங்காக ஓடாது, இல்லை சத்தம் அதிகமாக வரும், இல்லை ஓட்டிகிட்டு போகும்போது நின்றும்ல. அதே மாதிரி தான் பாடி பார்ட்ஸும். சரியா? நம்ம எல்லா பார்ட்ஸுக்கும் அதுக்கு தேவையான விஷயத்த மட்டும் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன், விட்டமின்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகே. நம்ம யூஸ்வலாக எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஹார்ட்டுக்கு, இல்லை பாடி ஜாயின்ஸுக்கு, இதுக்கெல்லாம் தான் பண்ணுவோம். ஓகே. பட் அதையும் தாண்டி இதெல்லாம் இருக்குது நமக்கு, கிட்னி, லங்ஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. சரியா? அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெஷலாக எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். பட் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன ஆகும்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். புரியுதா?
இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல, ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல, பார்த்துருப்பல நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்மோக் பண்ணால் வந்து லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். புரியுதா? ஈவன் ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒன்று 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 பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்லாம் வந்து வீக் ஆகும், இல்லை அஃபெக்ட் ஆகும். சரியா? அதுக்கு தான் படம் போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்களே, என்ன சொல்லுவாங்க படம் போடுறதுக்கு முன்னாடி? Smoking causes cancer. Smoking causes cancer. Smoking is Not. die. அங்க டாட்டர் உள்ள அங்க டாட்டர் உள்ள அங்க நான் புகை ஸ்மோக் எல்லாம் பண்ண கூடாது. அது படத்துக்கு முன்னாடி என்னடா போடுவாங்கன்னு கேட்டேன். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்ட்டு. அதெல்லாம் என்னென்னா குடிப்பழக்கம், இது வந்து புகைப்பிடிக்கிறது வந்து நம்ம பாடி ஆர்கான்ஸை வந்து பாதிக்கும். அதை தான் சொல்கிறாங்க அவங்க. புரியுதா? ஓகே, இப்போ லெசன் படிக்கலாமா? ஓகே. ஆர் பாடி படிங்க. Our body has many parts. Each body part performs a special function. All our body parts are made up of a very small living units called cells. Cells are the building blocks of our body. Okay. Our body அப்பா ஒரு தடவை அப்படியே நான் படிச்சுட்டு மீனிங் சொல்கிறேன். சரியா? Our body has many parts. ஓகே, நம்ம பாடியில் நம்ம உடம்புல வந்து நிறைய பகுதி இருக்குது. ஓகேவா? நிறைய உடல் உறுப்பு இருக்குது, இல்லை நிறைய பகுதி இருக்குது. ஈச் பாடி பார்ட் பெர்ஃபார்ம் எ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம ஒரு பாடி பார்ட்ஸுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் பண்ணாது. கண்ணு என்ன பண்ணும்? ஓகே, ஐ கேன் see, நோஸ் கேன் ஸ்மெல். ஓகே, மவுத் நம்ம வாய் என்ன பண்ணோம்? பேசுறதுக்கு. ஓகேவா? டாக்கு, டங்கு, இது எல்லாமே மவுத் எல்லாமே. இயர் கேன் ஹியர். ஓகே, அதே மாதிரி தலைமுடி எல்லாத்துக்குமே நம்ம பாடியில் இருக்கிற ஒரு பார்ட்டுக்குமே வந்து ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சும்மா கிடையாது பாடியில். ஓகேவா? ஈவன் புருவம் இருக்குது பாரு, இந்த புருவம் இருக்கிறதுக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? அதே மாதிரி கை, கால், ஒரு பாடி பார்ட்ஸும் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. சரியா? நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல், வெளியில் இருக்கிறது மட்டும் கிடையாது. ஈவன் இன்டர்னல் டு த பாடி கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கிட்னி இப்போ உள்ளே இருக்குது, நம்ம பார்க்க முடியாது. கிட்னி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? கிட்னி வந்து நம்ம பாடியில் இருக்கிற அழுக்கு அதெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணும். பியூரிஃபை பண்ணி யூரினா மாற்றி வெளியில் அனுப்பிச்சிடும். சரியா? பிளட்டை பியூரிஃபை பண்ணி. ஓகே, அதே மாதிரி நம்ம ஹார்ட் என்ன பண்ணும்? உடம்பு ஃபுல்லாக பிளட்டை பம்ப் பண்ணும். அதுதான் டக்குன்னு அடிக்கிறதுல இட்ஸ் அ பம்பிங். ஓகே, பிளட்டை அனுப்பும், திரும்ப இழுக்கும், அனுப்பும், இழுக்கும். உடம்புல இருக்கிற பிரெயின்லேருந்து தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் பிளட்டை அதை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம பாடியில் எல்லா பார்ட்டுமே ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்கும். பட் ஹார்ட் மட்டும் ரெஸ்ட் எடுக்கவே எடுக்காது. ஈவன் பிரெயின் கூட நம்ம தூங்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ஓகே, நாட் 100% பட் ரெஸ்ட் எடுக்கும். பட் ஹார்ட் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரையும் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? புரியுதாடா? தூங்கும்போது கண் ரெஸ்ட் எடுக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. சாரி, மூச்சு விடுறது கூட. பட் ஆர்கான் வைஸ் பார்க்கும்போது வந்து ஹார்ட் வந்து கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆல் ஆர் பாடி பார்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வெரி ஸ்மால் லிவிங் யூனிட். ஓகே, கால்ட் செல்ஸ். ஓகே, உலகத்திலே வந்து ஒரு சின்ன உயிரினம், சின்னதாக உயிரோடு இருக்கிற ஒரு பொருள்னு கேட்டோன்னா வந்து என்ன சொல்லுவ? பூச்சி. சரி, உனக்கு தெரிஞ்சது பூச்சி, வேற எறும்பு, அந்த மாதிரி சின்னதாக தானே சொல்லுவ. அதையும் தாண்டி நம்ம உடம்பெல்லாம் வந்து எப்படி இப்போ வந்து ஒரு உடம்பு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஸ்கின் இருக்குல்ல, இப்போ ஸ்கின்னையே மைக்ரோஸ்கோப்ல குட்டியா உள்ள போய் பார்த்தோன்னா கடைசியா இருக்கிறது ஆட்டம் தான் இருக்கும், அணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் இன் எர்த். ரொம்ப சின்ன பார்ட்டிகிள், அதனால ஆனது தான் வந்து இந்த உலகமே. பட் அது இட்ஸ் நாட் அ லிவிங் பீயிங். ஓகே, லிவிங் பீயிங்கில் வந்து சின்னதாக இருக்கிறது என்னன்னா செல்ஸு. ஓகே, நீ பார்க்குற எல்லா உயிர் உள்ள பொருள் இருக்குல்ல, நாட் டேபிள் சேரு, உயிர் உள்ள பொருள் எல்லாமே வந்து செல்லால் தான் ஆப்ரேட் ஆகும். ஓகே, புரியுதா? அந்த செல்லு வந்து உயிரோட இருக்கும். புரியுதாப்பா? ஓகே, ஈவன் பாக்டீரியா, வைரஸ் இருக்குல்ல, இப்போ கரோனா இருக்குல்ல, கரோனான்றதும் ஒரு செல்லு தான். புரியுதா? இட்ஸ் வைரஸ். நம்ம கையை போட்டு அலம்பும் போது என்ன ஆகும்? எப்படி நம்ம அதை சாவடிக்கிறோம்? இப்போ கரோனா ஏதாவது வைரஸ் பாக்டீரியா கையில் இருக்கு,
நம்ம சோப் போட்டாலும்னா வந்து கிளியர் ஆயிடும்னு சொல்றாங்கல்ல, சோப் போட்டாலும் சொல்றாங்கல்ல, என்ன ஆகும்னா அது இந்த செல்லுக்கு வந்து வால் இருக்கும். ஓகே, அந்த செல்லோட சுவர் மூடி மாதிரி இருக்கும். ஓகே, அதில் ஓட்டை போட்டுரும், சோப்பு ஓட்டை போட்டு அதை கொண்டுடும். ஓகே, புரியுதா? ஸோ செல்லு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸ்மாலஸ்ட் லிவிங் யூனிட் ஆர் ஸ்மாலஸ்ட் லிவிங் பீயிங். ஓகே, செல்ஸ் தான். ஓகே, செல்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆர் பாடி. பில்டிங் பிளாக்னா என்னது? இப்போ நம்ம வீடெல்லாம் எதை வச்சு கட்டுறோம்? எடுத்தோடனே பெரிய வீடாக வந்துருமா? செங்கல் ஒன்னொன்னா அடிக்கி பிளாக்கா அடிக்கி தானே வீடு ஃபார்ம் ஆகுது. புரியுதா? நீங்க பில்டிங் பிளாக்ஸ்லாம் விளையாடுறீங்களா, அதே மாதிரி செல்ஸ் வந்து அடிக்கி செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடம்பு ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஓகே, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டுமே. ஓகே, அந்த செல்லெல்லாம் உடம்புல வந்து செத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? தோல் உரியும் நம்ம குளிக்கும் போது. ஓகேவா? அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டெட் செல்ஸ். ஓகே, ஈவன் தலைமுடி இருக்குல்ல, நம்ம உடம்புல முடியெல்லாம் இருக்குல்ல, இந்த முடி எல்லாமே டெட் செல்ஸ் தான். செல்லு செத்து போய் வெளியில வர்றது தான் வந்து முடியா வரும், தோலா உரியும். புரியுதா? செல்லு வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு உயிர்னு இருந்ததுன்னா அது சாகும், திரும்ப வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும் நைட்டு தூங்கும்போது. ஓகே, ஆர்கான் அண்ட் ஆர்கான் சிஸ்டம்ஸ். நல்லா பாருங்க, என்னென்ன ஆர்கான்லாம் கொடுத்துருக்காங்க. செல்ஸ். அது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பிளட். நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே செல்ஸ் தான். அவங்க வந்து பிளட் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால அந்த நர்வ்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பிளட். அப்புறம் என்னது? மெனி செல்ஸ் ஆஃப் ஒன் கைண்ட். ஓகே, ஒரே மாதிரி செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது தான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இது கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஒரே மாதிரி செல் ஃபார்ம் ஆயிருக்கிறது என்னது? செகண்ட்ல காமிச்சிருக்குது ஸ்கின், தோல். நம்ம தோலை காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பிரெயின், ஆர்கான்ஸ். பிரெயின் வந்து எந்த கேட்டகரியில் வரும்? ஆர்கான்ஸ்ல வரும், உடல் உறுப்பு அது. ஓகே, ஆர்கானு. அப்புறம் வந்து சிஸ்டம்ன்றது எதை சொல்லுவாங்க? ஓகே, ஒரு ஆர்கான் இன்னொரு ஆர்கான் வந்து கண்ட்ரோல் பண்றது. இல்லைன்னா வந்து இப்போ இங்கே பாரு, ஹார்ட் வந்து உடம்பு ஃபுல்லா பிளட்டை பம்ப் பண்ணுது இல்லை, ஸோ இட்ஸ் எ சிஸ்டம். ஓகே, சிஸ்டம்ன்றது வந்து ஒரு 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 ஃப்ளோ ஆஃப் ஆப்ரேஷனு, இல்லை வந்து ஒரு 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 விஷயம் நடக்கிறது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நர்வஸ் சிஸ்டம்னா என்னது? நர்வஸ் சிஸ்டம்னா என்னது? நர்வ்ஸ்னா என்னது? நரம்புகள் நம்ம உடம்புல இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம்? இப்போ அப்பா எப்படி பேசுறேன், பார்க்குறேன், படிக்கிறேன், உங்ககிட்ட பேசுறேன், நான் சொல்றதை நீ கேட்குற, இது எல்லாம் எப்படி நடக்குது? உன் பிரெயின் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரியா? ஈவன் பார்க்குற விஷயம் கூட இது பையன், இது பொண்ணு அப்படின்னு எப்படி நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ற? சாதனா அம்மான்றது நீ கண்ணால பார்த்து, கண்ணு வந்து பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். சரியா? பிரெயின் வந்து ஏற்கனவே நீ இதான் அம்மா இதான் அப்பான்னு இது பண்ணிருப்பல்ல, அதுல போயிட்டு ரெஃபர் பண்ணிட்டு அம்மா அப்பான்னு இது பண்ணும். புரியுதா? ஸோ எல்லாத்தையும் உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் பிரெயின்ல. ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது பிரெயின் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? எல்லா ஆர்கானோட நரம்பு வழியா தான் கம்யூனிகேட் பண்ணும். அதான் நர்வஸ் சிஸ்டம். புரியுதா? பிரெயின்ல வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸோட நர்வ்ஸும் கனெக்ட் ஆயிருக்கும். ஈவன் நீ தீயில சுடுதில்ல, இப்போ நெருப்பு பட்டுடுச்சு, எப்படி உனக்கு சுடுதுன்னு தெரியும்? இந்த இடத்துல வந்து இப்படி சுட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற நர்வ்ஸ் வந்து உனக்கு சிக்னல் அனுப்பும் பிரெயினுக்கு, இந்த இடத்துல வந்து ஹாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன் பிரெயின் தான் உனக்கு வலியை வந்து தூண்டும், அந்த இடத்துல இங்க வலிக்க வைய அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அதனாலதான் நமக்கு அடிப்படும் போது நீ சுடும் போதெல்லாம் பாரு, நமக்கு சுட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உனக்கு சுட்டதே தெரியும். இப்படி தொட்டோன்னே சுட்டுறாது. நல்லா யோசிப்பாரு, நீ இன்னொரு தடவை சுடும்போது நல்லா யோசிப்பாரு. இப்படி சுடும்போது வந்து இப்படி படும், கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு அப்புறம் தான் உனக்கு சுட்டது தெரிஞ்சு இப்படி எடுப்பண்ணி. அந்த டிலே தான் வந்து இது சிக்னல் பிரெயினுக்கு அனுப்பிச்சு, பிரெயின் வந்து உனக்கு சொல்றது சுடுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோ நேரம் உனக்கே தெரியாது. புரியுதாப்பா? ஓகே, ஸோ இட்ஸ் அ நர்வஸ் சிஸ்டம். அடுத்து இது எல்லாம் சேர்ந்து தான் ஆக்சுவலாக இங்கே எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்காங்கண்ணா கௌஷி. இந்த மாதிரி வந்து செல்ஸு, ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் செல்ஸு, பிரெயின், நர்வ் சிஸ்டம், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? பாடி. ஓகே, நம்ம உடம்பு. சரியா? ஓகே, அடுத்தது படிங்க. A part of the body that has a special purposes is called an organ, and special action it does is called its function. The body needs all its organs to work properly. When many organs work together to perform
a function for the body, it is called an organ system. Organ இல்ல organ. Organ system. Organ system. Okay. அப்பா ஒரு தடவை படிக்கிறேன் மீனிங்கோட ஓகேவா? A part of the body that has a special purpose is called an organ. Special purposeனா என்னது? அந்த உறுப்பு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும். கண்ணு பார்க்குதில்ல அந்த மாதிரி. ஹார்ட் வந்து என்ன பண்ணுது? பீட் பண்ணுதில்ல, பம்ப் பண்ணுதில்ல பிளட்டை. ஸோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை பண்ணணும், அப்போ தான் அது ஆர்கன். ஓகேவா? அடுத்து அந்த ஸ்பெஷல் ஆக்ஷன் இட் டஸ் இஸ் கால்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணுதோ அதுக்கு பேர் தான் வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஹார்ட் என்ன பண்ணும்? ஹார்ட் வந்து ஆர்கன். பட் வாட் இட் டஸ், என்ன பண்ணும்? அது பம்ப் பண்ணும் பிளட்டை. ஸோ பிளட்டை பம்பிங் த பிளட் வந்து ஒரு ஆக்ஷன். ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன். புரியுதா? புரிஞ்சிருச்சாப்பா? ஆர்கானுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்னன்றது? ஆர்கான்ன்றது அந்த 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 பொருள், ஃபங்க்ஷன்ன்றது அந்த அது வந்து என்ன பண்ணுது. ஓகே, ஐ. அப்போ ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவ? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஐ? ஐ வந்து ஆர்கன். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஐ? கேன் சி. அவ்வளோதான், வெரி சிம்பிளாக சொல்லுங்க. கேன் சி. ஓகே, டு சி த திங்ஸ். ஓகே, த பாடி நீட்ஸ் ஆல் இட்ஸ் ஆர்கன் டு ஒர்க் ப்ராப்பர்லி. ஒரே ஒரு ஆர்கன் மட்டும் ஒர்க் ஆனால் போதுமா? இப்போ அப்பா பேசும்போதே நான் பார்க்குறேன், நீ பேசுறத கேட்குறேன். புரியுதா? ஸோ எப்போவுமே மல்டிபிள் ஆர்கன் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? புரியுதாப்பா? பேரலாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். when many organs work together, அங்கே நான் படிக்கும்போது பாரு, அப்போ தான் உனக்கு ஸ்பெல்லிங்லாம் தெரியும். when many organs work together to perform a function for the body, it is called an organ system. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்கன், ஓகே, உடல் உறுப்பு. ஃபங்க்ஷன், ஓகே, அது என்ன வேலை செய்யுதோ அது. நிறைய ஆர்கன் வந்து சேர்ந்து ஒன்னா ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சதுன்னா அது என்னது? ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம். புரியுதா? மூளை ஒரு ஆர்கன். ஓகே, மூளையும் கண்ணும் கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டு சேர்ந்து பார்க்க வைக்குது. புரியுதா? பார்த்து ப்ராசஸ் பண்ண வைக்குது. லைக் கம்ப்யூட்டர்ல படிச்சல அதே மாதிரி தான், பார்க்குற விஷயத்தை வந்து மூளை ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் என்னது? ஒரு ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் எதால கனெக்ட் ஆயிருக்கு? இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அப்பா சொன்ன எதால இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு? கண்ணும் மூளையும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? நரம்பால, நர்வ்ஸ், மறந்துடாத, நரம்பு. ஓகே, நர்வ்ஸ், நர்வஸ் சிஸ்டம், நர்வ்ஸ் எல்லாமே. ஓகேவா? நரம்புல வந்து கண்ணுல இருந்து இப்படி குட்டியா நரம்பு ஒன்று போகும் மூளைக்கு. சரியா? பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நரம்பால தான் கனெக்ட் ஆயிருக்கும். இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன், கேட்டுக்கோ. சாதுமா, உனக்கு தான்டா நரம்பு இருக்கு தெரியுமா? ஒருத்தரோட உடம்புல இருக்கிற நரம்பு, அந்த நரம்பை எல்லாத்தையும் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கம்பி மாதிரி இழுத்துக்கிட்டே போனா எவ்வளவு தூரம் போகும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உடம்புல உள்ள நரம்பு நிறைய இருக்குல்ல, நர்வ்ஸ். இப்போ இந்த கையில கூட இப்படிலாம் பார்த்தா அப்படி கோடு கூட தெரியுதே. நர்வ்ஸ் இருக்குல்ல, உடம்புல நிறைய இருக்கு அந்த மாதிரி நர்வ்ஸ். அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன ரோப் மாதிரி நீட்டமா இழுத்துக்கிட்டே போனோம்னு அதை நம்ம இப்போ மல்டிபிள் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் பிரிச்சு ஒன்னொன்னா வச்சுட்டு நீட்டா இழுத்துட்டு போனோம்னு வை. லென்த்தை நீட்டா எடுத்துட்டு போனா எவ்வளவு தூரம் வரும்? சரி, யோசிச்சு வைங்க, நான் நாளைக்கு சொல்றேன். சரியா? ரெண்டு பேர்ட்டையும் கேட்பேன், அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, நான் எவ்வளோன்னு பாக்குறேன். ஓகே கௌஷி. ஓகே, பேஜ் நம்பர் 34. ஓகே பாருங்க, ரைட் சைடில் என்னது? அது ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன் என்னது? எலும்பு கூடு. ஓகே, நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக, நம்ம பாடியை வந்து இன்டாக்டாக வச்சிருக்கிறது என்னது? ஸ்கெலிட்டன் சிஸ்டம் தான். சரியா? எலும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? பாடியால் நிற்க முடியுமா? இப்படி கையை நம்மளால தூக்க முடியாது. ஓகே, வெறும் டிஷ்யூஸ், வெறும் ஸ்கின்னை மட்டும் வச்சுட்டு நம்மளால இது பண்ண முடியாது. புரியுதாப்பா? ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இஸ் அ சொல்லுங்க. சரி, ஓகே, இருங்க படிக்கலாம். வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம் மேக்ஸ் த கம்ப்ளீட் பாடி ஆஃப் அன் ஆர்கானிசம். புரியுதா? வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம் மேக்ஸ் த கம்ப்ளீட் பாடி ஆஃப் அன் ஆர்கானிசம். Let us study a few organ system of our body. ஓகே, ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ன்றது ஒரு ஆர்கன், ஒரு வந்து ஆர்கானிக் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா? என்ன? ஏன்னா அந்த எலும்பு தான் வந்து நம்மளை இன்டாக்டாக வச்சிருக்கு எல்லாமே. ஓகே, அந்தந்த பொருளை வந்து அந்தந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. புரியுதா? ஸோ எத்தனை போன் இருக்கு நம்ம உடம்புல? அடல்ட்டு நல்லா வளர்ந்தவங்க உடம்புல எத்தனை போன் இருக்கும்? 206 அங்கே கொடுத்துருக்காங்க பார். தேர் ஆர், ஞாபகம் வச்சுக்கோ, இது லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கணும். 206 எலும்பு. சரியா? 206 போன்ஸு.
are joined. There are 206 bones in our body. Okay, bones என்றது எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த விரல்ல பாரு, இது வந்து ஒரு எலும்பு வந்து ஒரு பார்ட், சரியா? இன்னும் ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு இப்படி ஜாயின் பண்ணும்போது இதை ஒன்று இது ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணுவாங்க, புரியுதா? ஸோ 1 + 1 2, விரல்ல பாரு இப்படி மடக்க முடியுதுல நம்மளால. ஸோ இந்த ஜாயிண்ட் 1 2 3, புரியுதா? அந்த மாதிரி கவுண்ட் பண்ணா டோட்டலா வந்து 206 போன்ஸ் இருக்கு நம்ம உடம்புல, சரியா? இங்க பாரு, இதை பாரு, இது ஒரு போனு, இது ஒரு போனு, அந்த மாதிரி விரல்ல வந்து ஒரு விரல்லையும் இந்த 3 இருக்கும். ஓகே, அப்புறம் அந்த உள்ளங்கையில இருக்கும், இங்க தொட்டு பாரு, உள்ளங்கையிலலாம் நீட்டா போகும் உள்ள போனு, புரியுதா? எல்லா இடத்துலயும் இருக்கும், புரியுதா? அந்த முட்டியில எல்லாம் இப்படி பாக்குற பாரு, இதெல்லாம் போன் தான், சரியா? So there are 206 bones in our body. Bones are joined with bone joints. Bone joints என்றது என்னது? ஒரு எலும்பு இன்னொரு எலும்பையே சேர்க்கிறது, இப்படி வந்து சேர்ப்பாங்க. இப்படி ஒன்று பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று உள்ள இப்படி போகிற மாதிரி இருக்கும், ஸோ தட் இதால் அசைய முடியும், சரியா? The bones and bone joints together make up the skeletal system. Skeletal system னா என்னது? எலும்பு கூடு. ஓகே, எலும்பு கூடு இருக்கிறது. The skeletal system gives shape and form to the body. Skeletal system தான் நமக்கு ஷேப் கொடுக்குது, புரியுதா? இப்போ தலையில் இருக்கிறவனுக்கு மண்டை ஓடு ரொம்ப பெருசாக இருக்குது, அப்போ அவங்க தலை எப்படி இருக்கும்? பெருசாக தான் இருக்கும், புரியுதா? ஸோ எலும்பு கூட வச்சு தான் வந்து அவங்களோட உடம்போட ஷேப்பே வந்து கொண்டு வரும். ஹைட்டாக இருக்கிறது, குள்ளமாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது, எல்லாமே அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். ஈவன் குண்டா இருக்கிறது, ஓகே, குண்டா இருக்கிறது டிபெண்ட்ஸ் மசிலால. ஓகே, நான் சொல்றது வந்து செஸ்ட் வந்து வைடா இருக்கிறது, அந்த ஹோல் சிஸ்டம் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் கொடுக்கும், புரியுதா? ஓகே, the skeletal system gives shape and form to the body. It also protects the internal delicate body parts from getting injured. Okay, for example, heart வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஹார்ட்டை உன்னால கையில வச்சு தொட முடியுமா? தொட முடியாது. ஸ்கின்னை வச்சு ஃபீல் பண்ண முடியுமா உன்னால வெளியில இருந்து? கண்ணை ஃபீல் பண்ண முடியும். ஹார்ட்டை ஃபீல் பண்ண முடியுமா? உன் ஹார்ட் தொட்டு பாரு பாப்போம், இப்படி கையை விட்டு தொடு. நாக்கெல்லாம் தொடுற மாதிரி நீ தொட்டுட்டு தோ ஹார்ட்டை நான் தொட்டுட்டேன்னு சொல்லு பாப்போம். முடியாது. ஏன்? எது ப்ரொடெக்ட் பண்ணுது? ரிப், இங்க இருக்கிற எலும்பு, புரியுதா? மேல இருக்கிற எலும்பு, எலும்புக்கு மேல டிஷ்யூ இருக்கு, எலும்புக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த பாடி பார்ட்ஸ், புரியுதாப்பா? தலையில மூளை எங்க இருக்கு? மூளை தொட முடியுமா? ஏன் தொட முடியாது? மேல ஸ்கின், அது கீழே எலும்பு இருக்கு, மண்டை ஓடு இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கு. சோ என்ன பண்ணுது நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம்? ஆர்கான்ஸ் எல்லாம் வந்து சில ஆர்கான்ஸ், நிறைய ஆர்கான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, நம்ம ரொம்ப அடிப்படும் போது தான் அதெல்லாம் சேர்த்து அடிப்படும். வெறிய சுத்தியில எடுத்து தலையில அடிச்சா என்ன ஆகும்? அப்போ வந்து என்ன ஆகும்னா தலை தாங்காது. ஓகே, அப்ப அதனாலதான் ஹெல்மெட் போட்டு போக சொல்றாங்க வெளியில எல்லாம், புரியுதா? வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்தா கூட ஹெல்மெட்ல அடிப்படும். நம்ம தலையில அடிபட்டு கிராக் விழுந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற மூளை அஃபெக்ட் ஆகிடும், புரியுதா? ஏன்னா மண்டை ஓடு தான் நம்ம மூளையை ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும், சரியா? அதை தான் சொல்றாங்க இங்க. இட் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் த இன்டர்னல் டெலிகேட் பாடி பார்ட்ஸ் ஃப்ரம் கெட்டிங் இன்ஜூர்ட். ஓகே, செகண்ட் இது என்ன பார்க்கலாம்? மஸ்குலர் சிஸ்டம். படிங்க அத. மஸ்குலர் சிஸ்டம். Muscles are attached. படிடா திரும்ப. ஸ்பெல்லிங் தெரியலனா கேளு. நீயா உன்ன படிக்கிற? என்னன்னு படிச்ச? சரி விடு, அதை விட ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல பாடி பார்ட்ஸை பார்க்க மறந்துட்டேன் பாரு. தலையில இருக்கிறது என்னது? மண்டவோட என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கல். ஸ்கல். இங்க உள்ளது செஸ்ட்ல உள்ள இது என்னது? பாரு, அங்க பார்த்து சொல்லு. ரிப்ஸ். அங்க பாரு, ரிப்ஸ்டா. ரிப்ஸ், RIBS. ரிப்ஸ். ரிப்ஸ். நடுவுல அங்க முதுகுல ஒரு தண்டு எலும்பு நடுவுல நேரா வரும் பாரு, அது என்னது? கொடுத்திருக்காங்க பாருங்க ரிப்ஸ் கீழே. பேக் போன். பேக் போன், இதுதான் பேக் போன். அந்த முதுகுல வந்து கழுத்துல இருந்து நேரா கீழே போகும். அப்புறம் கீழே இருக்கிறது என்னது? முட்டில, கால்ல, ஜாயிண்ட்ஸ். ஓகே, எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஜாயிண்ட்ஸ் தான். ஓகே, நவ் மஸ்குலர் சிஸ்டம். MUSCLES அப்படின்னா என்னது? மசில்ஸ். மசில்ஸ்னா தசைகள். படிங்க. Muscles are attached to the bones and help to move different body parts. The muscular system of our body is
made of more than 600 muscles. ம் This system is responsible for strength and movement of our body. ஓகே மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு த போன்ஸ் அண்ட் ஹெல்ப் டு மூவ் டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ். ஓகே வெறும் எலும்பு கூடு மட்டும் இருந்தால் என்ன ஆகும்? மூவ் பண்ண முடியுமா? ஓகே நமக்கு பாடி ஆர்கான்ஸ்லாம் வேணும். ஸோ எலும்பு மட்டும் இருந்தால் இது பண்ணாது, நமக்கு மசில்ஸ் வேணும் மேலே. ஏன்னா வந்து எலும்பு நடுவில் நர்வ்ஸு, அப்புறம் பிளட் செல்ஸு, அந்த ரத்த குழாய்கள், அதுக்கு மேலே ஸ்கின்னு, மசில்ஸ்லாம் வேணும். புரியுதா? மசில்ஸ் அதுக்கு மேலே ஸ்கின்ஸ் வேணும். ஓகே மசில்ஸ் இருந்தால் தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். புரியுதாப்பா? ஸோ மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு த போன்ஸ். எங்கே அட்டாச் ஆகிருக்கும் மசில்ஸு? Bone. சிக்கனில் கடிச்சு சாப்பிடுவோமே, கறியை கடிச்சதுக்கப்புறம் கீழே என்ன இருக்கும்? போன் இருக்கும். போன் மேலே தான் ஒட்டி இருக்கும் கறி. சரியா? மசில்ஸ், அதான் மசில்ஸ். மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு த போன்ஸ் அண்ட் ஹெல்ப் டு மூவ் டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ். த மஸ்குலர் சிஸ்டம் ஆஃப் பாடி ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் ஆஃப் மோர் தேன் 600 மசில்ஸ். எப்படி போனை நம்ம கவுண்ட் பண்ணமோ அது மாதிரி மசில்ஸையும் கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இதெல்லாம் பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, ஓகே செஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் மசில்ஸ் இருக்குது. கால். ஓகே இது நம்ம உடம்புலேயே இருக்கிறதுலையே டஃபஸ்ட் மசில் எது? ரொம்ப ஹார்டான மசில், ரொம்ப டஃப். அது டஃப் மீன்ஸ் ரொம்ப ஹார்டாக உள்ள மசில் எது? சாதுமா சொல்லுங்க. நம்ம உடம்புல இருக்கிற மசில்லே வந்து ரொம்ப ஹார்டான மசில் எது? முட்டியா? மசில் மசில் ஸ்கின் கிடையாது. மசில் ஸ்கின் வேற, மசில் வேற. ஸ்கின் இருக்கிறது மேலடா, மசில்னா ஸ்கின்னுக்கு பின்னாடி உள்ள இருக்கிறது கிடையாது. ஹார்டான மசில். என்னது சொல்லு? Teeth. டேய் டீத் மசிலாடா, பிச்சை எடுத்துருவேன். என்னது சொல்லு? சாதுமா கரெக்ட் தான். இப்ப பண்ணீங்களே அதுக்கு முன்னாடி நாக்கு தான். ஓகே டங்கு தான் வந்து ஹார்டஸ்ட் மசில். சரியா? ஆமா டங்கு தான் ஹார்டஸ்ட் மசில். ஓகே ரொம்ப ஹார்டா இருக்கும். மற்ற மசில் கம்பேர் பண்ணா ஹார்டா இருக்கும்டா. எப்பா ஹார்டா இருக்கும்னா அதுக்கு நான் கல்லு மாதிரியாடா இருக்கும்? அப்படி கணக்கு கிடையாதுடா. ஓகே அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னது? Digestive system. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா வந்து செமிக்கிறது. ஓகே நம்ம உடம்புல வந்து செமிக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுது? நம்ம சாப்பிட்றதெல்லாம் டைஜஸ்ட் ஆகணும்ல. ஸோ அதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். படிங்க. Digest system. What happens? Digestive system. Digestive system. What happens to the food we eat? The food that we eat needs to be broken down into simpler form so that Simpler our form. body Form. can பார்த்து படிங்க. Simpler form. From கிடையாது. form so that our body can absorb it. ஓகே வெரி குட். ஓகே என்ன புரிஞ்சுது அதுல உங்களுக்கு? Food eat பண்ணா broken down into simpler form. ஓகே எதுக்கு நான் நல்லா கடிச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லுவேன் உன்னை? வாட் ஹேப்பன்ஸ் டு த ஃபுட் வி ஈட். ஓகே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகும்? த ஃபுட் தட் வி ஈட் நீட்ஸ் டு பி broken down into simpler form. ஓகே broken downனா என்னது? சின்ன சின்னதாக வந்து உடைக்கிறது. சின்ன சின்னதாக எப்படி உடைப்பண்ணி சாப்பாடை? இப்போ உங்ககிட்ட நான் பெரிய இது கொடுக்குறேன், முறுக்கு கொடுக்குறேன், டீத்து. ஓகே அதுக்கு தான் நமக்கு பல்லு இருக்கு. ஓகே வாயில் போட்டு கடிச்சு நல்லா சூ பண்ணி. ஓகே சிம்பிளர் ஃபார்ம்னா என்னது? அப்படியே முறுக்க முழுங்கிட்டேன்னா பாடியால் டைஜஸ்ட் பண்ண முடியுமா? ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சரியா? கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நல்லா கடிச்சு மொன்னு பொறுமையாக சாப்பிட்டு நான் எதுக்கு சொல்லுவேன்? அப்போதான் உன்னோட ஆர்கான் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும். புரியுதாப்பா? So broken down into simpler form so that our body can absorb it. Okay சிம்பிளராக போகும்போது தான் அது உள்ளே போகும்போது நம்ம பிளட் வந்து
எனர்ஜி எல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, நல்ல எனர்ஜி எல்லாம் வந்து பிளட் எடுத்துக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து ஒரு குளுக்கோஸ் குடிக்கிற. ஓகேவா? எதாக இருந்தாலும் சரி. ஓகே, அதுக்கு தான் வந்து வாயில் அந்த எச்சியோடு சேர்த்து நல்லா முன்னு பொறுமையாக சாப்பிட்ணுன்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே, எச்சி வந்து இட்ஸ் அ குட் லூப்ரிகண்ட். ஓகே, ஆல்சோ வந்து அது பிரேக் டவுன் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு முறுக்கு சாப்பிட்ற கடிச்சிட்டு அப்படியே முழுங்குது. இப்போ சாதம் சாப்பிட்றதா அப்படியே முழுங்கக்கூடாது. ஓகே, நல்லா சூ பண்ணணும். சூ பண்ணி நம்ம எச்சியோடு சேர்த்து முழுங்கணும். ஈவன் தண்ணி குடிக்கிறதும் வந்து சிப் பை சிப்பாக தான் குடிக்கணும், சும்மானு குடிக்கக்கூடாது. சரியா? The process of absorbing nutrition by breaking down the food into simpler substances. Okay, the process of absorbing nutrition. நீ சாப்பிட்றதுல நல்ல பொருள்லாம் இருந்ததுன்னா அதை வந்து பிளட்டு வந்து உடம்பு வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப்னா ஈர்த்துக்கிறது. ஓகே, ஒரு பேப்பரில் தண்ணியை நீ இப்படி தெளிக்கிற என்ன ஆகும்? தண்ணி அப்சார்ப் ஆகிடும். அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். ஓகே, வெளியில் வந்து ரோட்டில் வந்து இப்படி தண்ணி ஊற்றுற தண்ணி என்ன ஆகும்? ஒரு மண்ணில் தண்ணி ஊற்றுற என்ன ஆகும்? அது அப்படியே கரைஞ்சு போற மாதிரி கரையிறது வேற இழுக்கிறது வேற. மண்ணில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? சருன்னு உள்ள இழுத்துறோம்ல. மேலே போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினா கொஞ்ச நேரத்தில் தண்ணி மேலே தெரியாதுல, என்ன ஆகும்? உள்ள இழுத்துறோம்ல. இட் இஸ் அப்சார்ப்ஷன். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து உள்ள குடலுக்கு போகும்போது வந்து நம்ம பிளட் வந்து அதில் இருக்கிற நல்ல நியூட்ரிஷன்ஸ்லாம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற நம்ம சாப்பிட்டதில் இருக்கிற நல்ல பொருள் எல்லாத்தையுமே அதை அப்சார்ப் பண்ணிக்கும், இழுத்துக்கும். சரியா? இஸ் கால்ட் டைஜஷன். ஓகே, த ஆர்கன் சிஸ்டம் தட் கேரிஸ் அவுட் டைஜஷன் இஸ் கால்ட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். எதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அந்த டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுதோ அது எல்லாமே சேர்ந்தது என்னது? டைஜஸ்டிவ் சிஸ்டம். நேம் எனி 3 parts ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். கீழே கொடுத்துருக்காங்க, டக்கு டக்குன்னு சொல்லு, இல்லை எழுது. 3 parts ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். எனி 3 சொல்லிக்கிட்டே எழுது கடகடன்னு. skeleton system. எனி 3 parts. 3 பார்த்து எழுதுறா, தான் மேல இருக்குல்லடா, பார்த்து எழுதிட்டு சொல்லிட்டு எழுதுறா. அப்படியே ஒரு பார்க்காம எழுதிடுவாரு. சாதுமா, நீங்க என்ன படிக்கிறீங்க? skull. வேடிக்கை தான் பாக்குற அதிகமா. skull. next ribs. next backbone. சீக்கிரம்டா, 10:30 ஆக போகுது. எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? 35. அங்க பாரு, உன்ன மாதிரி யாரோ இருக்காங்க. 35 போயிட்டியா? மேல இருக்கிறது யாரு? கௌஷிக் மாதிரியே இருக்க. படிங்க. The main organs of our digestive system are. அத பார்க்காத, என்கிட்ட சொல்லு. டைஜஸ்டிவ்க்கு என்னென்னலாம் உதவுது உனக்கு? சும்மா நீயே சொல்லு. சாப்பிட்றதுக்கு உனக்கு என்னென்ன ஆர்கன்லாம் தேவைப்படுது? சாப்பிட பல்லு, வாய், மவுத், பல்லு, டங்கு, சலைவா எல்லாம் சேர்த்து. ஓகே, அப்புறம் நாக்கு. அதான் சொல்லிட்டேன், மவுத்லயே அது எல்லாமே வந்துடும். அப்புறம் சாப்பிட்றது எப்படி கீழே போகும்? சாப்பிட்றது எப்படி எங்க போகும்? சாப்பிட்றது அங்க பாக்காதடா, சொல்றா. இது கூட தெரியாதடா உனக்கு? சாப்பிட்றது எங்கடா போகும்? வயித்துல போயிட்டு வயிறுக்கு போகும். அதை சொல்லு, ஒன்னொன்னா சொல்லு. ஃபர்ஸ்ட் வயிறுக்கு போகும். எப்படி போகும்? தொண்டை குழாய் வழியா தான் போகும். சரியா? ஸோ இதுவும் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் எங்க போகும்? குடலுக்கு போகும். குடலுக்கு இங்கிலீஷ்ல என்னது? சரி, ஓகே, குடல் வேணாம், வயிறு, ஸ்டொமக். சரியா? ஸ்டொமக்ல இன்டெஸ்டைன் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸ்டொமக். ஓகே, அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன்ன்றது குடல். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடல் வழியா தான் உள்ள போய் ப்ராசஸ் ஆகும். பெருக்குடல், சிறுகுடலுக்கு போகும். ஓகே, பிக் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்புறம் என்ன பண்ணும்? கடைசியா எங்க போவோம்? பாத்ரூம்ல. பாத்ரூம்க்கு அதுவா போகுமா? எங்க போவோம்? ஆய் போவ. சரியா? ஓகே, ஸோ ஆனஸ் அதுவும் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ ஒன்னொன்னா படிங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மவுத். Mouth. It helps us taken in the food and taken இல்லடா, take in the. திருச்சி அழகா படிடா. Take in the food and chew it. chew it. chewனா என்னது? மென்னியா மெல்றது. மவுத்
என்ன மவுத் பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் அஸ் டேக் இன் த ஃபுட் அண்ட் சூ இட். ஓகே, மவுத் என்ன பண்ணுது? ஃபுட்டை வாங்கி நல்லா முன்னுது. அது நம்ம தான் பண்ணணும், அதுவா மொல்லுமான்னு கேட்காத, சரியா? அடுத்து ஃபுட் பைப். ஃபுட் பைப்புன்றது என்னது? இந்த தொண்டைக்கொலான்னு சொல்கிறோம்ல, நம்ம சாப்பிட்றது நம்ம இங்கேருந்து ஸ்டொமக்குக்கு போக வைக்குதுல்ல, ஓகே, அதுதான் வந்து ஃபுட் பைப். அது என்ன பண்ணுது? The food is passed down படிங்க. Food pipe after chewing. வெரி குட். ஓகே, சூ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முழுங்கும் போது ஃபுட் பைப் தான் வந்து ஸ்டொமக்குக்கு எடுத்துட்டு போகும். சரி, ஸ்டொமக் என்ன படிங்க? It is a sac-like organ where the food gets mixed with digestive juices. Very good. Stomach na வயிறு. Okay, it is a sac like organ. sac na என்னது? கோணிப்பை சொல்றோம்ல, கோணிப்பையில எப்படி ஏதாவது துணி, ஏதாவது கோணிப்பையில ஏதாவது அரிசி அதெல்லாம் மூட்டைன்னு சொல்றோம்ல, ஓகே, அந்த மாதிரி வயிறுன்றது இப்படி தானே இருக்கு. ஸோ அதனால அப்படி சொல்றாங்க, sac like organ where the food get mixed thoroughly. ஓகே, thoroughlyனா கம்ப்ளீட்டா. ஃபுட் எதோட மிக்ஸ் ஆகும்? டைஜஸ்டிவ் ஜூசஸ். இங்க எதை சொல்றாங்க டைஜஸ்டிவ் ஜூசஸ்னா? நம்ம சாப்பிட்ட பொருள் உள்ள போதில்ல, ஈவன் தான் நம்ம மென்னுட்டு போனாலும் அதை சின்னதாக பிரேக் பண்ணி அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ்லாம் பிரிக்கணும். அது எந்த ஜூஸ் பண்ணும்? நம்ம உடம்புல ஆசிட் சுரக்கும் வயிறில், சரியா? ஆசிடு, அமிலம். ஓகே, அந்த ஆசிட் வந்து இப்படி நான் அப்புறமா உனக்கு வீடியோலாம் காமிக்கிறேன். இங்கே பாரு, அந்த ஃபுட்டு இப்படி பாஸ் ஆகும்போது அது மேலே ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஸோ அது வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகி பிளட்டு வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போகும். மீதி எல்லாம் வந்து வெளியில் நமக்கு ஆய் ப்ராசஸ் பண்ணதில் அதுக்கு போயிடும், சக்கையெல்லாம். இப்போ கரும்பு ஜூஸ் போடும்போது கரும்பு ஜூஸ் போடுறோம், ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கரும்பு சக்கையெல்லாம் தூக்கி போடுறோம்ல, அந்த மாதிரி தான். நல்ல விஷயத்த மட்டும் நம்ம பிளட்டு வந்து எடுத்துக்கும் உடம்புல, மீதி விஷயத்தெல்லாம் வந்து ஆயா வெளில தள்ளுறோம், சரியா? புரியுதா? ஸோ ஆசிட் வந்து சுரக்கும். நம்ம வேலைக்கு சாப்பிடலன்னா என்ன ஆகும்? ஒழுங்காக சாப்பிடாம இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், காலையில் சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டு சாப்பிட்டோம், அப்புறம் சாப்பிடாம விட்டுட்டோம், அப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்? வயிறு புண்ணாயிடும். ஏன் புண்ணாகும்? அந்த ஆசிட் வந்து வெளியிலலாம் நம்ம ஆசிட் பட்டால் எப்படி நெருப்பாக இதாகுது, ஸ்கின்னெல்லாம் பேர்ன் பண்ணதில்ல, அதே மாதிரி தான் நம்ம வயிறில் இருக்கிறதும். நம்ம சாப்பாடு தண்ணிலாம் கரெக்டாக குடிச்சு சாப்பிட்ணும். அந்த சாப்பாடு போகும்போது அதில் அந்த ஆசிட் ஸ்ப்ரே ஆகி அதில் பட்டு இதாகணும். இன்கேஸ் நம்ம ஒழுங்காக சாப்பிடல, வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடாம இருந்தால் அந்த ஆசிட் ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபுட்டு இருக்காது, வெறும் அது குடல்லையே அந்த ஆசிடை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? குடல் இப்போ சுடு தண்ணியில் நல்லா சூடாக இருந்தால் தண்ணி அப்படியே எடுத்து குளிச்சிருவியா? நல்லா சூடாக இருக்குது தண்ணி, குளிரானா என்ன சொல்லுவ நீ? நல்லா கொதிக்க இருக்கு தண்ணி, உன்னை போய் நான் குளிரான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அது கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். உடனே குளிக்கணும்னா என்ன பண்ணலாம்? வேற சீக்கிரம் சொல்ற. பச்சை தண்ணிய கூட கலப்பலடா. பச்சை தண்ணியை கலந்தனா என்ன ஆகும்? கூல் ஆயிடும்ல. அதே மாதிரிதான் நம்ம ஃபுட்டு வந்து அந்த ஃபுட்டோட சேரும் போது தான் வந்து அந்த குடல்லாம் புண்ணாகாது. அந்த நம்ம சாப்பிட்ற பொருள் ஃபுட்டு உள்ளே போகாமல் வெறும் ஆசிட் மட்டும் ஸ்ப்ரே ஆச்சுன்னா என்ன ஆகும்? குடல் புண்ணாயிடும். அதுக்கு பேர் தான் அல்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்களாம் வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஏன்னா ஒழுங்காக வேலைக்கு சாப்பிட்ணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைன்னா என்ன சொன்ன? இன்டெஸ்டைன்ஸ்னா என்னது? குடல். அங்கதான் காமிச்சிருக்காங்களா, அதை பார்த்தாது சொல்லண்டா. These organ absorb the substances needed by the body from the food. ஓகே, என்ன பண்ணும்? இன்டெஸ்டைனை பிரேக் பண்ணிடும் மேலே ஜூஸை வச்சு, ஓகேவா, ஸ்டொமக்கு. அப்புறம் இன்டெஸ்டைனில் அந்த ஃபுட்டு பாஸ் ஆகும்போது என்ன பண்ணும்? அதுதான் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணும், சரியா? எதெல்லாம் நமக்கு தேவைன்னு பார்த்தா அதுதான் பிரிக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சக்கையெல்லாம் வெளில தள்ளிடும், சரியா? புரியுதா? ஓகே, அடுத்தது வந்து ஆனஸ். ஆனஸ்னா என்னது? நம்ம ஆய் போறோம்ல அந்த ஓட்டை, அதுதான் ஆனஸ், ஓகேவா? ஆனஸ். திஸ் ஆர்கன் த்ரோஸ் த அன்டைஜஸ்டட் ஃபுட் அவுட் ஆஃப் ஆர் பாடி. எதெல்லாம் நம்ம உடம்பு எடுத்துக்கலையோ டைஜஸ்ட், அதாவது எதெல்லாம் உடம்புல வந்து டைஜஸ்ட் ஆகலையோ எடுத்துக்கலையோ அது எல்லாம் எங்கே போயிடும்? வெளில ஆயா வெளில போயிடும். புரியுதா? நல்லது சாப்பிட்டா நல்லது. இப்போ பர்கர்லாம் இது சாப்பிட்டீங்கல்ல, பர்கர்ல முக்காவாசி எல்லாமே வெளியில ஆயா தான் வந்துடும். ஏன்னா அதுல நல்லதே அதிகமா கிடையாது.
எள்ளு எள்ளு அதெல்லாம் சும்மா நம்மள ஏமாத்துறதுக்காக மேல கொஞ்சம் கொஞ்சம் போடுறது. எள்ளு எள்ளெல்லாம் மேல லைட்டா தானமா தூவி இருந்தாங்கன்னா இவ்வளோ வச்சாங்க. ஸோ அது என்ன அர்த்தம்னா வந்து அதுல பேட் வந்து அதிகம், அதனாலதான் அது ஜங்க் ஃபுட்டு. ஓகே, குட் வந்து ரொம்ப கம்மி. புரியுதாப்பா? நம்ம எந்த மாதிரியான ஃபுட் வந்து அதிகமா சாப்பிடணும்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஏன்னா அதுலலாம் நியூட்ரிஷன்ஸ் அதிகம். ஓகே, நல்ல நல்ல பொருள் ரொம்ப அதிகம். ஓகே, உன் இதுல சொல்லணும்னா அதை நீ சாப்பிட்டனா வந்து உடம்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கும், நிறைய ஆய் வந்து கம்மியா வெளில தள்ளும். புரியுதா? அடுத்தது பிரீத்திங் சிஸ்டம். Breathing system. Air is essential for our life. இந்த மாதிரி உனக்கு தெரியாத ஸ்பெல்லிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிக்க படிக்க அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வா. இன்னொரு தடவை படிக்கும்போது அந்த ஸ்பெல்லிங்லாம் படிச்சுக்கோ, அதான் உனக்கு டிவேர்ட்ஸ்ல வரும். எசென்ஷியல் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இனிமேல் படிக்கும்போது எந்தெந்த வார்த்தைலாம் உனக்கு புதுசா நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறியோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. சரியா? Air is essential for our life. ஓகே, ஏர் வந்து காத்து இல்லைன்னா நம்மளால இது பண்ண முடியுமா? உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஓகே, நமக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ஒர்க் பண்றதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? அடுத்து we use our nose to breathe. Very good. This air goes down the windpipe and reaches a pair of bag-like organs called the lungs, the nose, windpipe. Windpipe, windpipe. W-I-N-D. W-I-N-D னா என்னது? Wind. Windpipe. Windpipe and lungs make the breathing system. அப்போ ஒரு தடவை படிக்கிற பாருங்க. Air is essential for our life. We use our nose to breathe. மூக்கால சுவாசிக்கிறோம். This air goes down the windpipe. windpipeன்றது நாசிக்குழா. ஓகே, மூக்குல இருந்து இப்படி போதில்ல ஒரு பைப்பு. ஓகே, அதுதான் வந்து மூச்சுக்குழாய்னு சொல்லுவாங்க. ஓகே, windpipe and reaches a pair of bags like organs. இங்க காமிச்சிருக்காங்க பாரு, மூக்குல அப்படி போயிட்டு பேக் மாதிரி ரெண்டு இருக்கு பாரு, ஒரு லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு. அது என்னது? லங்ஸ். லங்ஸ்னா நுரையீரல். ஓகே, lungs. The nose, windpipe and the lungs makes the breathing system. எதெல்லாம் பிரீத்திங் சிஸ்டமோட ஆர்கான் சொல்லுங்க? பிரீத்திங் சிஸ்டம் மூக்கு. அதுல பார்த்தே சொல்லு. நோஸ், நெக்ஸ்ட் மூச்சுக்குழாய் என்னது? windpipe. windpipe, lungs. லங்ஸ்னா என்னன்னு சொன்ன தமிழ்ல? இங்க இருக்கு அப்படி. நுரையீரல். வெரி குட். ஓகே, ஆக்டிவிட்டில நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். 36. இன்னும் எத்தனை பேஜ் இருக்கு? ஓ, ஒரு பேஜ் தான் இருக்கா? ஓகே, 36 போங்க. ஃபாஸ்டா படிச்சிடலாம், டைம் ஆகுது. நர்வஸ் சிஸ்டம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நர்வஸ் சிஸ்டம்னா என்னது? நரம்பு. அங்க பாரு உடம்புல, அது சும்மா கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க. அது தலையில இருந்து கால் வரையும் எல்லா இடத்துக்கும் போகும் நரம்பு. ஓகேவா? ஓகே, படிங்க. What controls all the body parts? How do they come to know what they have to do and when? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த பாடி பார்ட்ஸ். உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எது கண்ட்ரோல் பண்ணுது? பாடி பார்ட்ஸ் எது கண்ட்ரோல் பண்ணுது? உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கையை எங்க வைக்கணும், இங்க என்ன பார்க்கணும், படிக்கணும், அதெல்லாம் எது சொல்லிக்கிட்டே இருக்கு உனக்கு? எது கண்ட்ரோல் பண்ணுது? பிரெயின். வெரி குட். ஓகே, பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, how do they come to know? எப்படி தெரியும் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்ன்றது? பிரெயின். ஓகே, the nervous system controls all the body parts. ஓகே, ஈவன் தோ பிரெயின் ப்ராசஸ் பண்ணாலும் நர்வ்ஸ் தான் வந்து அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, நர்வ்ஸ் வந்து ஒயர் மாதிரி. ஓகே, இப்போ வந்து ஒரு கரண்ட் இருக்கு, ஒரு பல்ப் இருக்கு. புரியுதா? சுவிட்ச் இருக்கு, பல்ப் இருக்கு. சுவிட்சை போட்டா எப்படி பல்ப் எரியுது? சுவிட்சுக்கும் பல்புக்கும் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? கனெக்ட் அதான் எதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க சுவிட்சையும் பல்பையும்?
wire. ஒயர், வெரி குட். ஓகே, அந்த ஸ்விட்ச்ன்றது தான் பிரெயின். ஓகே, அந்த ஒயர் தான் வந்து நர்வ்ஸ், அந்த பல்புன்றது தான் உன்னோட பாடி பார்ட்ஸ். ஓகே, உன் மூளை வந்து இதை பண்ணுன்னு சொன்னிச்சுன்னா நர்வ்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துட்டு உன் பாடி பார்ட்ஸை பண்ண வைக்கும். புரியுதாப்பா? ஓகே, அதுதான். The nerve system controls all the body parts. The brain, the spinal cord. Spinal cordனா என்னது? அந்த முதுகு தண்டு வருது பாரு, spinal cord. And the nerves makes up our nervous system. Nervous systemல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? Nervous system. எத்தனை ஆர்கான் பார்ட்ஸ் இருக்கு பாரு. nervous systemல அங்க பாரு எத்தனை இருக்கு? Nervous system. சைடுல டிராயிங் போட்டு கொடுத்திருக்காங்க பாரு. எத்தனை பார்ட்ஸ்ல இருக்கு கொடுத்திருக்காங்க? 3. சொல்லு என்னன்னது? Brain, spinal cord, spinal cord, கோடு இல்ல கார்டு. ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ். நர்வ்ஸ்னா என்னது? nerves. Nerves nervesனா நரம்பு. நரம்பு. ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னது? எது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம உடம்புல? எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு எது இருக்கும்? heart. ஹார்ட் போகுமா எல்லா இடத்துக்கும்? என்ன போகும் எல்லா இடத்துக்கும்? உன் உடம்புல எங்க அடிபட்டாலும் என்ன வரும்? ரத்தம். அதான் பிளட் தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஹார்ட் தான் பம்ப் பண்ணுன்னு சொன்னேன்ல. படிங்க. Have you ever noticed what starts flowing out when our skin gets cut? அதான் கேட்டிருக்காங்க பாரு. கரெக்டா? ஸ்கின் வந்து கட் பண்ணா என்ன வரும்? blood வரும். ஓகே, a red color liquid called blood flows out. ஓகே, ரத்தம் தான் வெளியில வரும். ஓகே, this blood is present inside our body. blood எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஓகே, and carry substances within our body. ஓகேவா? புரியுதா? blood தான் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து எடுத்துட்டு உடம்போட எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து உணவு அதுதான் கொடுக்கும். புரியுதாப்பா? ஒரு பாடி பார்ட்ஸுக்கும் உணவு தேவைப்படும்ல, அது blood தான் வந்து எல்லா இதுக்கும் போய் சப்ளை பண்ணிட்டு வரும். புரியுதா? ஈவன் பிரெயினுக்கு கூட. ஓகே, அதுக்கு தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் என்ன ஆகும்? blood flow அதிகமாகும். ஸோ ஆர்கான்ஸ்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதா? That's also one of the important purpose of doing exercise. Circulatory system carries the nutrients, okay, absorbed from digested food. புரியுதா? அதுக்கு தான் டைஜஷனை முதல்ல கொடுத்தாங்க. டைஜஸ்ட் ஃபுட்லேருந்து அப்சார்ப் நியூட்ரிஷன் கிடைக்குதுல்ல, அது சும்மா அப்படி கிடைச்சா போதுமா? அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பார்ட்ஸுக்கும் கொடுக்கணும்ல. உடம்புல ஸ்டொமக்கில் வந்து நியூட்ரிஷன் கிடைக்குது, அங்கேயே நியூட்ரிஷன் இருந்தால் அப்படியே உடம்புல இருக்கிறது எல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சிருமா? அங்கேருந்து பிளட்டு வந்து அந்த நியூட்ரிஷனை எடுத்துகிட்டு மூளைக்கு போய் கொடுக்கும், கண்ணுக்கு கொடுக்கும், லங்ஸுக்கு கொடுக்கும், கிட்னிக்கு கொடுக்கும். புரியுதாப்பா? எல்லாத்துக்கும் தேவையான ஃபுட்டை அது போய் சப்ளை பண்ணிட்டு வரும். ஓகே, அங்கே வந்து நம்ம ஆர்கானுக்கு தேவைப்படுற ஃபுட்டு தான் வந்து நியூட்ரிஷன்ஸ். ஓகே ஓகே ஃபுட் அண்ட் ஓகே சர்க்குலேட்டரி சிஸ்டம் கேரிஸ் த நியூட்ரிஷன்ஸ் அப்சார்ப் ஃப்ரம் டைஜஸ்டட் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு எவ்ரி செல்ஸ். அது மட்டும் கிடையாது, ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போகும் எல்லா பார்ட்ஸுக்கும். எவ்ரி செல் த்ரூ பிளட். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கும் தேவைப்படும். என்ன தேவைப்படும்? நியூட்ரிஷன்ட்டும் ஆக்சிஜனும் தேவைப்படும். அதை எந்த கொண்டு போகும்? நம்ம மூச்சு விடும்போது லங்ஸ் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும், பிளட் வந்து சாப்பிட்ற நியூட்ரிஷனை எடுத்து எல்லா பார்ட்ஸுக்கும் போய் கொடுக்கும். புரியுதாப்பா? இட் ஆல்சோ கலெக்ட்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் எவ்ரி செல். என்ன பண்ணும்? ஃபுட்டை மட்டும் கொடுக்காது, கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது தேவையில்லாத வேஸ்ட் அதுவும் ஜென்ரேட் பண்ணும்ல, அந்த வேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வரும் அதுகிட்ட இருந்து. புரியுதா? ஒரு ஆர்கான் ஒரு செல்லுகிட்ட இருந்து அது வாங்கிட்டு வரும். புரியுதாப்பா? ஓகே, நல்லதை கொடுத்துட்டு கெட்டதை வாங்கிட்டு வரும். நீ காலைல சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சா என்ன பண்ற? சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரல, அந்த மாதிரி இது போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்கனவே சாப்பிட்டுட்டு மீதி இல்லை மிச்சம் வந்து தெரியுமா வேஸ்ட்டு, அதை வாங்கிட்டு வரும். புரியுதாடா? பிளட் செல்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஓகே, எங்கடா விட்டேன்? ஓகே, இட் ஆல்சோ கலெக்ட்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் எவ்ரி செல். blood vessel and the heart makes the circulatory system. circulatory systemக்கு என்னென்ன ஆர்கன், எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு? அங்க பாரு, பார்த்து சொல்லு. டிராயிங்ல கொடுத்திருக்காங்க பாரு, எத்தனை இருக்கு, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? எத்தனை பார்ட்? ஹார்ட், blood vessels. blood vesselsனா என்னது? ரத்த குழாய். blood vessel தான் நம்ம அப்படி கொண்டு போனோம். அதாவது பைப் மாதிரி இருந்தா தானே blood போக முடியும். சும்மா அப்படி ஊத்தி விட்டா போயிடுமா?
புரியுதா சொல்றது? பிளட் ரத்த குழாய், அதுதான் வந்து எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை கொண்டு போகும். அப்புறம் பிளட், இது மூணு சேர்ந்தது தான் என்னது? சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரினா ஒண்ணும் கிடையாது, இப்படி சுத்தி சுத்தி வர்றது, அதுதான் சர்க்கிள்னு சொல்லுவாங்கல்ல. சர்க்கிள்னா எப்படி வரைவ? ரவுண்ட் சுத்துறது அந்த மாதிரி. ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் படிச்சிடலாமா? The heart is made up of, heart எதனால ஆனது? மசில்ஸ். மசில்ஸ் தசைனால ஆனது தான். ஓகே, உன் கையை எப்படி இப்படி உன் ஃபிஸ்ட் எப்படி க்ளோஸ் பண்ணன்னு வை, இதுதான் உன்னோட ஹார்ட் சைஸ். அவங்கவுங்க வளரும் போது அந்த ஹார்ட்டும் வளரும், அவங்க கை வளர்ற மாதிரி. இந்த கையை எப்படி இப்படி உள்ளங்கையில் எப்படி மூடணும்னா இந்த சைஸ்ல தான் இருக்கும் உன்னோட ஹார்ட். ஓகே, கொஞ்சம் லெஃப்ட் சைடில் நகர்ந்துருக்கும், கம்ப்ளீட்டாக இல்லை. அங்கே டிராயிங்கில் காமிச்சிருக்காங்க பாரு, கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே, அவங்க ஏன் ப்ளூ கலர்ல காமிச்சிருக்காங்க, ஒன்று ரெட் கலர்ல காமிச்சிருக்காங்க? சொல்லுங்க சொல்லு. ரெட் கலருக்கு கை ப்ளூ. அது ஏன் ப்ளூ ரெட்ல காமிச்சிருக்காங்கன்னா, இங்க பாரு, ஒரு பைப்ல தண்ணி போகுது, திரும்ப அந்த தண்ணி வரணும்ல, அது அதே வழியாவே வருமா? ஓகே, அதுக்கு தான் ரெண்டு இது. ஓகேவா, ஒன்று போகும் ஒன்று வரும், அதனாலதான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ரெண்டு இதாக காமிச்சிருக்காங்க. புரியுதா? ஒரு தண்ணி ஒரு இதுல போச்சுன்னா உள்ள போயிட்டு இன்னொரு வழியா வரணும்ல. ஸோ பிளட்டை வந்து தள்ளும் திரும்ப இழுக்கும், தள்ளும் திரும்ப இழுக்கும். ஒரு சைட்ல ஹார்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும், ஒரு சைட்ல பம்ப் பண்ணும். அதனாலதான் லேப்டாப் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. புரியுதா? ஓகே, the heart is made of muscles. It keeps on beating without stopping throughout our life. ஓகே, வாழ்க்கை ஃபுல்லா அது பம்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். அது நின்றுடுச்சுன்னா செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஹார்ட் பாருங்க, அங்க ஃபங்க்ஷன் என்ன, மேல நம்ம ஸ்கெல்டல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பார்க்கல, பட் அது படிச்சிட்டோம். சரி, ஓகே, ஒரு தடவை பார்த்துலாமா? மேல நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பார்க்கல நம்ம. பிரெயின். ஓகே, ரைட் சைடில் அந்த பார்ட்ஸ் பாரு. பிரெயின், இட் ரிசீவ்ஸ் மெசேஜஸ் ஃப்ரம் த பாடி பார்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் தம் பை சென்டிங் மெசேஜஸ் பேக். புரியுதா? பிரெயின் தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பார்க்குறோம், இப்போ ஒரு வண்டி எதிர வருது, நம்ம நகரணும் அப்படின்னு எப்படி சொல்லும்? வண்டியை பார்த்தோன்னா பிரெயின் வந்து ஐயோ வண்டி வருது, நம்ம மேலே இடிச்சா வந்து நமக்கு வந்து அடிபட்டுரும், ஸோ நம்ம நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் காலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து உன் காலை நகர வைக்கும். புரியுதாப்பா? இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே, இன்கேஸ் வந்து காற்று அடிக்குது, அப்போ என்ன பண்ணும் பிரெயின்? ஏய் சூப்பராக இருக்கு, நீ அப்படியே நின்று கொஞ்ச நேரம் நல்லா இது சுவாசிக்கோ, நல்லா இருக்கு காற்று அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஸோ பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ எதுனா அதை ட்ரெயின் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணும். சில இன்ஃபர்மேஷன்லாம் ஜீன்லேருந்து எடுத்துக்கும். ஓகே, புரியுதாடா? த ஸ்கல் இஸ் அ போனி ஸ்ட்ரக்சர் தட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின். ஓகேவா, ஸ்கல்லு தான் வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. செகண்ட் இதை பாருங்க, ஸ்பைனல் கார்டு. த பிரெயின் இஸ் கனெக்டட் டு ஆல் த பாடி பார்ட்ஸ் த்ரூ த ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பைனல் கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளால எழுந்து கூட உட்கார முடியாது. ஏன்னா இந்த பாரு, இந்த பிரெயின்ல இருந்து நர்வ்ஸ் எல்லாமே ஸ்பைனல் கார்டு வழியா போய் தான் நம்மளோட பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். புரியுதா? அங்க பாரு, மேல இருந்து கீழே அப்படி வருது பாரு. ஸோ ஸ்பைனல் கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது வந்து நர்வ்ஸ். நர்வ்ஸ்ன்றதுன்னா நரம்பு. தீஸ் ஆர் த cells that make up the brain and the spinal cord. Okay, they act as messenger between the brain and the other parts of the body. இதுதான் பிரெயின் சொல்ற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மற்றதுக்கு சொல்லும். புரியுதா? நம்ம சுவிட்ச் போட்டா லைட் எரியுதுன்னு சொன்னல, ஒயர் வழியா போதில்ல, அந்த ஒயர் தான் வந்து நர்வ்ஸ். ஓகே, அந்த ஒயர் நர்வ் இல்லாம இருந்தா என்ன ஆகும்? பிரெயின் என்னதான் சொன்னாலும் பார்ட்ஸ் கேட்காது. புரியுதாடா? லிங்க் இருக்காது. ஓகே, இப்போ அடுத்து வந்து கீழே வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒன்று பார்க்கலாம். ஹார்ட், இட் இஸ் த பம்பிங் ஸ்டேஷன் ஆஃப் அவர் பாடி. ஓகே, ஹார்ட் என்ன பண்ணும்? பம்ப் பண்ணும். இட் பம்ப்ஸ் கிளீன் பிளட். ஓகே, கிளீன் பிளட் இன்டு பிளட் வெசல்ஸ் டு பி டேக்கன் டு எவ்ரி செல்ஸ் ஆஃப் த பாடி. எல்லா செல்லுக்கும் பிளட்டை கொடுக்கும். ஓகே, பிளட் செல்ஸ் என்ன பண்ணும்? பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும்? அந்த பைப் வழியாக தான் போகும். தீஸ் ஆர் த டியூப். ஓகே, பைப் மாதிரி. சாதுமா வேடிக்கை பார்க்காம படிங்க. கனெக்டிங் த ஹார்ட் டு எவ்ரி செல்ஸ் ஆஃப் த பாடி. ஹார்ட்லேருந்து பாடி பார்ட்ஸுக்கு எப்படி வந்து நமக்கு மெசஞ்சர் வந்து நர்வ்ஸ் கனெக்ட் பண்ணிச்சோ, அதே மாதிரி ஹார்ட்லேருந்து ஓகே எல்லா செல்ஸுக்கும் பிளட் வெசல் வழியாக போகும். ஓகே, நர்வ்ஸ் மாதிரி தான் பிளட் வெசலும். புரியுதா? இங்கே வந்து அங்கே வந்து மெசேஜ் எடுத்துக்கிட்டு போகும், இங்கே வந்து பிளட் எடுத்துக்கிட்டு போகும். அடுத்தது வந்து பிளட். பிளட்ன்றது என்னது? ஒரு ரெட் கலர் லிக்விட். ஓகே, ரத்தம்.
that carry substances through our body. ஓகே, அதுதான் வந்து நியூட்ரிஷன் எடுத்துட்டு போறது, அழுக்க திரும்ப வாங்கிட்டு வரது, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணும். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க எக்ஸ்கிரீட்ரி. எக்ஸ்கிரீட்ரி அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோ, அதை சொல்லுங்க ஒரு தடவை. எக்ஸ்கிரீட்ரி. 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 எக்ஸ்கிரீ எக்ஸ் எக்ஸ் க்ரீ. க்ரீ க்ரீமுக்கு சொல்றல, க்ரீ க்ரீ டரி. டரி. எக்ஸ்கிரீட்டரி. 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 அண்ட் ரெப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ்னா திரும்ப வந்து ப்ரொடியூஸ் பண்றது. எக்ஸ்கிரிட்டரினா எது? ஆய் வெளில போதில் தேவையில்லாம, அதுதான் வந்து எக்ஸ்கிரிட்டரி. அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். our body produces a lot of waste product all the time. நம்ம பாடியில் வந்து என்ன பண்ணும், எப்போவுமே வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே தானே இருக்கும். சாப்பிட்றதுனால தேவையில்லாது வந்துக்கிட்டே தானே இருக்கும். ஓகே, the excretory system cleans our body by throwing out waste from the body in the form of எதெல்லாம் நமக்கு உடம்புல இருந்து வெளியில போற வேஸ்ட் சொல்லுங்க பாப்போம். பர்கர், பீட்சா. உடம்புல இருந்து வெளியில போற எதெல்லாம் வந்து வேஸ்டடா? சாப்பிட்றதெல்லாம் கேட்கல. எதெல்லாம் வேஸ்ட் வெளியில போகுது உனக்கு டெய்லியும்? எந்தெந்த ஃபார்ம்ல எல்லாம் வெளியில போகும்? எப்படி எப்படிலாம் வெளியில போகும்? உடம்புல இருந்து வெளியில போறது என்னென்னலாம் வெளியில போகும்? சும்மா சொல்லு, உனக்கு தோணுனதெல்லாம் சொல்லு. உடம்புல இருந்து வெளியில போறது என்னென்னலாம் போகும்? உடம்புல இருந்து வெளியில போறது என்னென்னலாம் போகும்? பிளட் எப்படி வெளியில போகும்? அடிபட்டா தானே போகும். நான் நார்மலா வெளியில போறதெல்லாம் சொல்றேன். என்னென்னலாம் பண்ணுவேன் டெய்லியும் வெளியில போகும்? உடம்புல இருந்து வெளியில போறதெல்லாம் என்னென்ன போகும்? ஆய் போவேன், அததான் கேக்குறேன். ஆய் போவா. அப்புறம் ரெஸ்ட் ரூம். டேய், உடம்புல இருந்து என்ன போகும்னு கேட்டா ரெஸ்ட் ரூம்ன்ற. என்ன போகும்னு சொல்றா? பாத்ரூம் போகலாம் சொல்லக்கூடாது. ஆய் போறேன்னு சொல்லல. இட்ஸ் ஓகே. ஓகே, மோஷன் போவேன். ஓகே, ஆய் போவேன். அப்புறம் மூச்சா. அததான் சொல்லு. மூச்சா போவேன். ஓகே, யூரின். அப்புறம் அப்புறம் உன் பாடியில இருந்து வெளில இது போகும். ஸ்வெட். ஸ்வெட்னா என்னது? வேர்வை. ரொம்ப ஒர்க் பண்ணனா வேர்வை வெளியில போகுது இல்ல? ஓகே, இதெல்லாம் என்னது? உன் பாடியில இருந்து வெளியில தள்ளுறது. புரியுதா? 3 தான் மெயினா. ஸ்டூல்னா என்னது? அங்க சொல்லிருக்காங்க பாரு, யூரின். மூச்சா. ஓகே, செகண்ட் ஸ்வெட். ஸ்வெட்னா வியர்வை. அண்ட் ஸ்டூல். ஸ்டூல்னா என்னது? STOOL. ஸ்டூல்னா என்னது? ஆய். ஓகே, the reproductive system produces babies. எக்ஸ்கிரிட்டரினா அது ரெப்ரொடக்டிவ். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்னது? நம்மளே ரீப்ரொடியூஸ் பண்றது. நம்ம மனுஷங்களை யார் ரீப்ரொடியூஸ் பண்ணுவா? கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. நீ எப்படி வந்த? ரீப்ரொடியூஸ் ஆகி தானடா வர. மனுஷங்க இன்னொரு மனுஷங்களை வந்து உருவாக்குறது. இப்போ ரோபோ, சிட்டி ரோபோ வந்து அவனே ரோபோ உருவாக்கினால அந்த மாதிரி. இப்போ மனுஷங்க வந்து ரீப்ரொடியூஸ் எப்படி பண்றாங்க? குழந்தை, பேபி. ஓகே, இப்போ மரம் எல்லாம் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது? மரம் எப்படி திரும்ப ஒரு இன்னொரு மரத்தை உருவாக்குது? ஒரு மரம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு மரம் இருந்து அது செத்துடுச்சுன்னா மரமே இருக்காதா? சொல்லு. அந்த மரம் வந்து இன்னொரு மரத்தை எப்படி உருவாக்கும்? சீடு வழியா உருவாக்கும். இல்லடா, மேங்கோலாம் சாப்பிட்டுட்டு உள்ள கொட்டை இருக்குல்ல, அந்த கொட்டை எடுத்துட்டு மண்ணுல போயிச்சு வச்சா அது வந்து முளைச்சு வரும்டா. புரியுதா? சீடு வழியா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்ம எது வழியா ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம்? கன்சீவ் ஆகி லேடிஸ்லாம் வந்து கன்சீவ் ஆகி பேபி ஃபார்ம் ஆகி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, லாஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். ஓகே, our body needs regular physical exercise to remain healthy and fit. ஓகே, வாக்கிங், ரன்னிங். வாக்கிங்னா என்னது? நடக்கிறது. ரன்னிங் ஓடுறது. ஜாகிங்னா ஹாஃப் ரன்னு. ஸ்விம்மிங் நீந்துறது. அண்ட் பிளேயிங் அவுட்டோர் கேம்ஸ். அவுட்டோர் கேம்ஸ்னா என்னது? இன்டோர் கேம்ஸ்னா உள்ள விளையாடுறது. ஓகேவா? ஆர் சம் வேஸ் இன் விச் வி கேன் எக்ஸசைஸ். இதெல்லாம் என்னது? ஒரு வகையான எக்ஸசைசஸ். ஓகே, அடுத்தது பேஜ் நம்பர் 37. 37ல பாருங்க. அவ்வளவுதான், நம்ம லெசன்ஸ் படிச்சது இவ்வளவுதான். ஓகேவா? 37ல did you know அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாரு, அதை படிங்க. Did you know there is an
ancient ஏன்ஷியன்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஏன்ஷியன்ட்னா பழங்கால, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இல்ல பழங்கால. ஏன்ஷியன்ட் இந்தியன்னா நம்ம என்னோட கொள்ளு தாத்தா இல்ல உங்க தாத்தா கொள்ளு தாத்தா அந்த மாதிரி ஏன்ஷியன்ட். ஓகே, ancient India இந்தியன் பார்த்து படி கௌஷி, அறகுறையா படிக்காம. Indian practice that provides complete exercise to our body and mind. எக்ஸசைஸ் வந்து பாடிக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, மூளைக்கும் கொடுக்கணும், மைண்டுக்கும் கொடுக்கணும். ஓகேவா? அதான் என்ன எக்ஸசைஸ்? இட் இஸ் கால் படி அங்க பார்த்து. இட் இஸ் கால்ட் யோகா. யோகா வந்து என்னது? இப்ப நார்மலா நம்ம பண்ற எக்ஸசைஸ்லாம் பாடிக்கு தான் பண்றோம். யோகான்றது பாடிக்கும் பண்ணி மைண்டுக்கும் பண்றது. எப்படி? எக்ஸசைஸும் பண்ணி உட்காந்து மெடிடேஷனும் பண்ணுவாங்க யோகால. சரியா? ரெண்டுக்குமே அந்த எக்ஸசைஸ் யோகா இஸ் a powerful way of exercising. We should learn it from a teacher who knows it well before practicing ourselves. நம்மளே பிராக்டிஸ் பண்றத விட ஒரு டீச்சரை வச்சு கத்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. புரியுதா? நீங்க எங்க யோகா பிராக்டிஸ் பண்றீங்க? எங்க பண்ற? யார் சொல்லி தரா உனக்கு? சாதனா. ஸ்கூல்ல உனக்கு யோகா டீச்சர் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அததானடா கேட்டேன். அதுக்குள்ள சாதனான்ற ஐயப்பா முடியலடா உன்னை வச்சுக்கிட்டு படுத்துறடா. சாதுமா நீங்க என்னதான் பண்றீங்க? எழுதுற மாதிரி தெரியல, ஏதோ வச்சு நோண்டிட்டு இருக்கிற இப்படின்ற அப்படின்ற எழுதுற மாதிரி தெரியல. இப்ப அம்மா வந்தானா உனக்கு அடி இருக்கு. சீக்கிரம் பண்ணுமா. எதுக்கு குட்டி பென்சில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? டைமை வேஸ்ட் பண்ணாத சாதுமா. கடகடன் படிச்சமா எழுந்தமான்னு இருக்கணும். அடுத்தது படிடா. வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். It's called yoga. Yoga is a powerful way of exercise. We should learn it from a teacher who knows it well before practice ourselves. Practicing value and life skills. It is important. படிங்க. It is important to have a daily exercise routine அண்டர்லைன் பண்ணிக்கோ. routineனா ஒரு வேலையை திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பண்றது வந்து routine. டெய்லி காலையில நீ சாப்பிடறல்ல, இட்ஸ் யுவர் routine. ஓகே, routine to stay healthy and fit. அதுக்கு தான் இப்ப நம்ம டெய்லியும் காலையில எக்ஸசைஸ் பண்றோம். routineஆ பண்ணணும். சும்மா ஒரு நாள் பண்ணிட்டு இன்னொரு நாள் பண்ணாம அப்படி இருக்க கூடாது. சரியா? If we develop this habit in childhood சின்ன வயசுலயே, it helps us live a healthy life later. என்ன சொல்றாங்க? சின்ன வயசுல இருந்தே நல்லா ஆக்டிவா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுலாம் இருந்தா நம்ம கொஞ்சம் வயசான அப்புறமும் நம்ம உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? how many minutes do you exercise daily? சொல்லுங்க. எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ற நீ? சொல்லு. எத்தனை மணில இருந்து எத்தனை மணின்னு சொல்லு. அத சொன்னாலே நீ கண்டுபிடிச்சிடலாம். 10 மணிக்கு பண்ணுவேன். 9:30. 9:30க்கு பண்ணுவேன். 9:30 to 10. அப்ப எவ்வளவு நேரம்? half an hour. half an hourனா 30 minutes. ஓகே, கீவேர்ட்ஸ் படிங்க கடகடன்னு. ஐயோ, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. செல் the building block of our body. புரிஞ்சிருச்சா? செல்லுனால தான் இந்த உடம்பு வந்து ஆயிருக்கு. செல்லு தான் வந்து பில்டிங் பிளாக்ஸ். செங்கலை வச்சு வீடு கட்டுற மாதிரி செல்லை வச்சு தான் உடம்பு உருவாகும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி. ஆர்கன்னா என்னது? அங்க பார்க்காம சொல்லு என்கிட்ட ஃபர்ஸ்ட். ஆர்கன்னா என்னது? சும்மா தமிழ்லயே சொல்லு. ஆர்கன்னா நம்ம உடல் உறுப்புகள். வெரி குட், உடல் உறுப்புகள். ஓகேவா? படிங்க. a part of the body that performs a special function. புரியுதா? ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஒரு உறுப்புக்கும் ஒன்னு இருக்கும். டைஜஷன்னா என்னது? என்கிட்ட சொல்லுங்க. வாட் இஸ் டைஜஷன்? சும்மா உனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்லு. டைஜஷன்னா என்னன்னு சொன்ன? சொல்லு. சாப்பாடு செமிக்கிறது. ஓகே,
சாப்பிட்ற பொருள் வந்து சாப்பிட்ற பொருள் செமிச்சு தேவையில்லாத வெளில போயிட்டு நல்ல பொருள்லாம் உடம்பு எடுத்துக்கிறது. ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்பிங் நியூட்ரிஷன்ஸ் பை பிரேக்கிங் ஃபுட் that we eat into simpler substances. ஓகே, புரிஞ்சிருச்சா? அப்சார்பிங் நியூட்ரிஷன் அதுதான் கீவேர்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ராசஸ் ஆஃப் அப்சார்பிங் நியூட்ரிஷன், நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல பொருள் எல்லாம் வந்து நல்ல இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போறது. சரியா? அதுதான் வந்து என்னது? அதுதான் டைஜஷன். ஓகே, அதுதான் வந்து டைஜஷன். வெரி குட். ப்ராசஸ் ஆஃப் அப்சார்பிங் நியூட்ரிஷன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நியூட்ரிஷன் என்னது? ஊட்டச்சத்து. உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்து வேணும். சரியா? அதுதான். அவ்வளோதான். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நீ ஒரு தடவை வந்து படிச்சுக்கோங்க. சரியா? நம்ம படித்தது தான் எல்லாமே, அதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. அப்புறம் எக்ஸசைஸ்லாம் எனக்கு நீ நாளைக்கு பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு இப்போ பண்ணிவிட்டு சொல்லு. எக்ஸசைஸில் அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், மேட்ச் த ரோஸு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து வேணாம். அது வந்து நீ சென்டென்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 38 இருக்குது பாரு, அதை எல்லாத்தையும் பண்ணி எனக்கு சொல்லணும். இப்போ எல்லாம் படித்தது தான். சரியாடா? 38 இப்போ எனக்கு பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஓகே, அவ்வளோதான். அப்படி உனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அதை மட்டும் டிக் பண்ணாமல் போய், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஈஸி தான். சரியா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல்.